கிளென்சிங் த டெம்பிள், ஆண்டவர் என்ன மாதிரி அந்த தேவாலயத்தை சுத்தம் செய்தார்ன்றதை படித்தோம். அதில் நாங்கள் சிந்தித்த கேள்விகள், இக்காலத்திலும் கிறிஸ்தவ தலைவர்கள் என்னென்ன விதங்களில் சபைகளை வியாபார ஸ்தலமாக்கி இருக்கிறார்கள். இயேசுவுக்கு அதால் தான் அவர்களில் கோபம் வந்தது. நாங்கள் பார்த்தோம், இன்றைக்கும் தசமபாகம் நல்ல ஒரு காரியம், ரைட், உற்சாகப்படுத்தணும். ஆனால் அதை ஒரு பிரமாணமாக படிப்பிக்கிறது என்ற அபிப்பிராயம். அது பைபிளின் மெசேஜை பார்த்தீங்களா இருந்தால், நாங்கள் இப்போ கிருபையின் நாட்களில் ஆவியின் பிரமாணம். அப்போ நாங்கள் இந்த பிரின்சிபிள்ஸை கற்றுக் கொடுக்கலாம், உற்சாகம் கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் அது ஒரு பிரமாணமாக நீங்கள் தசமபாகம் தராட்டி பாவம் செய்கிறீங்கள் என்று அது அங்கேயும் நடக்குது இங்கேயும் நடக்குது. ஏன்னா நல்ல வருமானம் இருந்தானே. அப்போ அது நாங்கள் தசமபாகத்தை வியாபாரமாக்கி வச்சிருக்கிறோம். இல்லைன்னா அன்றைக்கு எனக்கு தெரியும் இங்கே இது நினைக்கையில் அங்கே நடக்கிறதுண்டு. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்கணும், வேறு இந்த மாதிரி சர்வீஸ் செய்கிற பிஸ்னஸுகள், அவையில் சர்ச்சுக்கு வருவினம். என்னண்டா ஆண்டவரை துதிக்கவோ வார்த்தையை கேட்கவோ இல்லை, அங்கே கஸ்டமர்ஸை காணலாம் என்று சொல்லி. அதெல்லாம் கடவுளுக்கு அருவருப்பான காரியங்கள். அல்லது நாங்கள் ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலை நடத்துகிறது, அதில் நம்பர்ஸை காட்டி நாங்கள் வெளிநாட்டில் இருந்து இல்லை என்ஜிஓஸில் இருந்து உதவி பெறலாம். கர்த்தர் தண்ட ஆத்துமாக்களை எங்களுக்கு தாரார். நாங்கள் அவர்களை ஒரு தேவ பயத்தோடு செய்யும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரியா? பிறகு பார்த்தோம், இயேசுவை விசுவாசிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் என்ன வித்தியாசம். நான் சொன்னேன், அவரை ஏற்றுக்கொண்டாத்தான். அவர் தேவனுடைய குமாரன் கிறிஸ்து, இதை ஏற்றுக்கொள்ளணும். அங்கே 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், அவங்களை எத்தனையோ பேர் அவர் செய்த அற்புதங்களை பார்த்து விசுவாசித்தாங்க. ஆனால் இயேசு அவர்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல. ஏனெண்டா மனுஷருக்குள்ளே இருக்கிறது தெரியும், ரைட்? அப்போ நாங்களும் இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவரை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்ட மாதிரி இருந்தால் அவர் சொல்லுறதுல நாங்கள் செய்வோம். அவரை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்ட மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையிலையும் அவர்கிட்ட திரும்புவோம். அடுத்தது, இன்று அற்புதங்களை விட வேறு என்ன காரணங்களால் மக்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள்? இன்றைக்கு கன்னடத்தில் சுகமளிக்கும் ஆராதனை, அற்புத ஆராதனை நல்ல காரியம். சனம் அதில் சாட்சிகளை கேட்டு, ஆனால் பிறகு என்னென்னா அவளுக்கு தொடர்ந்து அற்புதங்கள் நடந்துட்டு இருக்காட்டி விசுவாசத்தில் பின்னால் போயினோம். இன்றைக்கு அற்புதங்களை விட அன்பினால் கவலைப்பட்டினோம். நல்ல காரியம். ஆனால் ஒரு சகோதரன் இல்லை ஒரு சகோதரி காட்டின அன்பினால தான் அப்புறம் தொடர்ந்து அவைகளுக்கு நாங்கள் அவையில் இழுத்து பிடிச்சு வச்சு கொண்டு இருக்கணும். அப்படி இல்லாமல் அன்பால் வரலாம், அற்புதத்தால் வரலாம், கொடுத்த சாப்பாட்டால் வரலாம், ரைட்? ஆனால் பிறகு நாங்கள் இயேசு யார் என்றதை தெளிவாக ஆவியானவருக்கூடாக அவைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சரியா? இதை விட குடும்பமாக கலந்துரையாடி பதிலளித்த கேள்விகள் இன்றைக்கும் தாரன். இது முக்கியம். இந்த குடும்பமாக நாங்கள் கலந்துரையாடி வார்த்தை கூடாக ஆவியானவரின் உதவியோடு வளருவமாயிருந்தால் நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோமா அல்லது ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம்? யாரும் பதில் சொல்ல போகிறீங்களா? அதுக்கு நீங்கள் இதை குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்களா இருந்தால், நீங்கள் உங்களோட பிள்ளைகள், உங்களோட மனைவி, கணவன், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா அல்லது ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களான்றதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? அன்மியூட் பண்ணிட்டு பேசணும் மேலும். ஓகே,
ஒன்று உங்களோட உள்ளத்தில் ஒரு சமாதானம் சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில் கனிகள் இருக்கும். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆண்டவர் என்று பின்பற்றுறீங்களா இருந்தால், அவரை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா இருந்தால், எந்த பிரச்சனையிலையும் அவர்கிட்ட போவீங்க. இப்போ ஒரு ஃபேமஸ் டாக்டர் உங்களோட வீட்டில் ஒரு ரூமில் இருக்கிறாரா இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? வருத்தம் ஏதாவது இருந்தால் அவர்கிட்ட போய் கேட்பீங்க, டாக்டர் சொல்லுங்க இதுக்கு என்னன்னு சொல்லி. அப்போ அப்படி இல்லை, டாக்டர் வீட்டை இருக்கிறாருன்னு சொல்கிறீங்கள், ஆனால் அந்த டாக்டர்கிட்ட கேட்குறீங்கள் இல்லைன்னா அந்த நிலையில் தான் இன்றைக்கு சபைகள் இருக்குது. நாங்கள் இயேசுவ கிறிஸ்துவன்றோம், ஆனால் பிரச்சனைகளில் நாங்கள் ஒப்பாரி வச்சு கொண்டு இருக்கிறோம். சரி, அடுத்ததாக கேட்டது, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததின் பின் விளைவு என்ன? நாங்கள் உண்மையாக அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஜீவன் இராது. அவர் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தார். அப்போ நாங்கள் சும்மா விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி போட்டு உண்மையாக அவரை ஆண்டவராக பின்பற்றாமலும் கிறிஸ்துவாக அவர்கிட்ட திரும்பாமலும் இருந்தால் அந்த ஜீவன், அந்த ஆண்டவரோடு இருக்கிற உறவு இல்லையண்டா அங்கே உள்ளத்தில் சமாதானம் சந்தோஷம் இராது, ஊழியத்தில் கனி இராது. ரைட்? அப்போ ஓரைட், இன்றைக்கு நாங்கள் சாப்டர் 3க்கு போவோம். நிக்கடீமஸ் மீட்ஸ் ஜீசஸ். சரியா? இது நல்ல ஒரு படிப்பினை. நீங்கள் கவனமாக அவதானியுங்கோ. சில வேளையில் நான் உங்கள் யாரையும் ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லுவேன், அதை உடனே பிந்தாமல் உங்களை வாசிக்க சொன்னால் நீங்கள் வாசியுங்கோ. அப்போ கொஞ்சம் ஒரு பங்கு பற்றி செய்கிறதாக இருக்கும். சரியா? இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய கேள்விகள், யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி நிக்கதேமு இயேசுவை யார் என்று விசுவாசித்தான்? அதை கவனியுங்கோ. மறுபிறப்படையாத ஒரு போதகர் பிரசங்கம் பண்ண முடியுமா? இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுற எல்லாரும் மறுபிறப்படைந்தவைகளா? மறுபிறப்படைந்த எல்லாரும் பிரசங்கம் பண்ணினமா? பண்ண வேண்டுமா? முக்கியமாக நான் எல்லாம் வளரைக்க எங்கட போதகர் கனவேர் மறுபிறப்படையே இல்லை. இப்போ அதால் அவையில் பிரசங்கம் பண்ணிக்க நாங்கள் ஒச்சை பார்த்துட்டு இருப்போம், எப்படா நிப்பாட்டுவார்ன்னு சொல்லி. ஓகே, யோவான் 3:26 சொல்லுகிற தேவ கோபம் பாப்பம் 3ஆம் அதிகாரம் முடியேக்கு ஒரு தேவ கோபத்தை பற்றி சொல்லப்படும். இது நிக்கதேமுவின் மேலும் நிலை நின்றதா? தேவனுடைய கோபம் அவருக்கு மேலே இருந்ததா 3ஆம் அதிகாரம் முடியேக்கே? இதை யோசிங்கோ. நாங்கள் வசனத்துக்கு போவோம். இது நான் திருப்பி 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலேருந்து தொடங்குகிறேன். இதை நான் வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சொன்ன அன்பு, அற்புதம், காசு, ஒரு இங்கிலீஷ் வகுப்பு, இதெல்லாம் மக்களை கவரும். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை என்றுட்டு தான் 3ஆம் அதிகாரத்துக்கு போய் பாருங்க. இது நாங்கள் சில வேளையில் இந்த நிக்கதேமு கதையை செப்பரேட்டாக பார்க்கறது. உண்மையாக 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் அதை செட்டப் பண்ணி விடுறார். அவர் அதில் போய் எல்லாரையும் கலைச்சு பெரிய விளையாட்டெல்லாம் காட்டி, அப்போ அதுக்குள்ள பரிசேயர்கள், தேவாலய தலைவர்கள் அதில் சில பேர் விசுவாசித்தும் இருப்பாங்க, கன பேர் எதிர்த்தாங்க வந்துட்டு உடனே இதுக்கு போகிறார். இந்த சாப்டர் டிவிஷன் எல்லாம் பிறகுதான் வந்தது. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான்.
அப்போ இன்றைக்கு ஒரு கேள்வி, இவரை பற்றி என்னெல்லாம் சொல்லலாம், அந்த கேள்வி நான் கடைசியில் கேட்கல நினைக்கிறேன். இவர் யூதருக்குள்ள ஒரு அதிகாரி, அநேகமே இந்த ஆலோசனை சங்கம் அந்த 70 பேரில் ஒரு ஆளாக இருந்திருக்கணும். ஒரு பரிசேயர் என்று சொன்னால் உண்மையாக அவைகள் சரியான அர்ப்பணிப்போடு வேதத்தை படிக்கிறார்கள், அதை கடைப்பிடிக்கிறார்கள். ஆனால் அவைகளுக்குள்ள இருந்த ஒரு பலவீனம், அதை இன்டர்பிரிட் பண்ணிக்க அவற்ற ஆக்கள் என்ன சொல்லி கொடுத்தினமோ அதன்படி இன்டர்பிரிட் பண்ண வேணும். அதால் அவ்வளவு அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருந்தும் சில காரியங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியலை. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் இந்த நிக்கதேமு. அவன் இராக்காலத்திலே இயேசுவனிடத்தில் வந்து, ஏன் இராக்காலத்தில் வந்தானண்டா நீங்கள் போதிச்சிருப்பீங்கள், ஏன்னா மற்ற பரிசேயர்களுக்கு கனவேருக்கு இயேசுவை பிடிக்கல, யோவான் ஸ்நானனையும் பிடிக்கல, இயேசுவையும் பிடிக்கல. ஆனால் இவர் வந்து மேபி அங்கே இயேசு 2ஆம் அதிகாரத்தில் செய்த அற்புதங்கள், தேவாலயத்தில் செய்த சுத்திகரிப்புகள் இருந்தால் இவரில் விஷயம் இருக்குது. ஆனாலும் பகல் நேரத்தில் வந்தால் சக பரிசேயர்கள் புலப்பிடிப்பாங்கன்றதுக்காக ராக்காலத்தில் இயேசுவனிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இதில் பார்த்தீங்களா இருந்தால் நல்ல காரியங்கள் சொல்கிறார். என்ன, நான் கேட்ட ஒரு கேள்வி, அவர் இயேசுவை யார் என்று விசுவாசித்தான்? போதகர் என்று விசுவாசித்தான். அவரோட தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்தான். அவர் அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்களை அவன் கண்கள் கண்டது. ஏன்னா தேவன் இல்லையென்னா இந்த அற்புதங்கள் செய்ய இயலாதுன்னு அவருக்கு தெரியுது. ஆனாலும் அவர் யார் என்றதில் வந்து இப்போ முதல் யோவான் ஸ்நானற்ற தூதர்களை அனுப்பின மாதிரி அவர் இயேசுவிட்ட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாரார், வந்து இப்படி சொல்கிறார். சரியா? இப்போ ஒருக்கா இது யார் இந்த 3ஆம் வசனத்தை வாசிக்க போகிறீங்க? மேபி பாஸ்டர் ஜெகதீஷ்கிட்ட கேட்குறேன், இது ஒருக்கா வாசிங்க பாஸ்டர், அன்மியூட் பண்ணிவிட்டு. அடுத்த 4ஆம் வசனத்தை பாஸ்டர் அருணன் வாசிங்க. பாஸ்டர் ஜெகதீஷ் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஓகே, பாஸ்டர் அருணன் அதை 3ஆம் வசனத்தை வாசிக்கலுமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். இது யார் வாசிச்சது? பாஸ்டர், எனக்கு கண்ணாடிய தண்டத்துல மகள் வாய்ச்சு, அபிகாயில் 3வது மகள். ஓகே ஓகே, வெரி குட், அழகாக உள்ள வாசிச்சது, தேங்க்யூ. இதில் பார்த்தீங்களா இருந்தால் யாராவது ஒரு ஆள் ரெடியாக இருங்கோ அடுத்த வசனத்தை வாசிக்க. இப்போ நாங்கள் நேரங்கள் ஈடுபடாமல் இதை செய்யலாம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி இந்த 3ஆம் அதிகாரத்தில் தான் யோவான் முதல் முறையாக கதைக்கிறார். மற்ற சுவிசேஷங்களில் கனமுறை அது கதைக்கப்பட்டது ஆரம்பத்தில் இருந்தே. அப்போ நாங்கள் கேட்கணுமே, இருந்தால் போல தேவனுடைய ராஜ்யத்தை இதுக்குள்ளே கொண்டாடுறாரு. பிறகு இந்த மறுபடி பிறக்கிறதும் இப்போ தான் சொல்கிறார். அப்போ இது என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் அந்த பரிசேயர் எல்லாம் பழைய ஏற்பாட்டை கவனமாக படிக்கிறார்கள். அதில் மேசியா வேறண்டு இருந்தது, வேறு கடவுளுடைய ராஜ்யம் வேறமண்டு இருந்தது. இதையெல்லாம் சேர்த்து தான் இயேசு மறுபடி பிறாவிட்டால் மறுபிறப்பை பற்றியும் கேட்குறார், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் சொல்கிறார். நீங்கள் மறுபிறப்பு அடையிலேயாக இருந்தால் இந்த ராஜ்யத்தை காண மாட்டீர்கள் என்று. அப்போ என்ன சொல்லாமல் சொல்கிறார்? இந்த பெரிய ஒரு யூத தலைவர், நீங்கள் உண்மையாக மறுபிறப்பு அடையலை இன்னும், அதால் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் தெரியுதில்லை, நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்கிறீங்க என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, இந்த 4ஆம் வசனத்தை யார் வாசிக்க போறீங்க?
அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இதெல்லாம் நான் எத்தனையோ முறை பிரசங்கமே பண்ணி இருக்கிறேன், ஆனா அறவுற விளக்கத்தோட. ஏனப்பா அவன் இவ்வளவு பைபிளை படிக்கிறவன், அவனுக்கு விளங்கலையா இயேசு சொல்றது என்னன்னு சொல்லி? விளங்கல. ஏனென்று சொன்னா இது மறுபிறப்பு என்றது பழைய ஏற்பாட்டில் அந்த சொற்பிரயோகம் இல்லை. இயேசு அதில் இருக்கிற வேற எத்தனையோ காரியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மறுபிறப்பு என்ற இலஸ்ட்ரேஷனை செய்கிறார். ஆனால் அவனுக்கு அதில் பழைய ஏற்பாட்டில் மறுபிறப்பா அப்படி இல்லையே. அப்போ இயேசு மறுபிறப்படை அவனை விளங்கிட்டு நான் தேவனுடைய ராஜ்யத்தை காணேன். தேவனுடைய ராஜ்யம் என்றதும் நேரடியாக பழைய ஏற்பாட்டில் பெருசாக இல்லை. கடவுளுடைய ராஜ்யம் வெறும் அரசாங்கம் அப்படி இருக்குது. ஆனால் அவனை விளங்கிட்டு நான் தேவனுடைய ராஜ்யத்தை காணலையே என்று சொல்கிறாருண்டு. அவன் யோசிக்க, என்னடா அப்போ நான் மறுபுறப்படையில் நான் என்ன திருப்பி அம்மாண்ட கற்பத்தில் போய் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, சரி அடுத்தாள் வாசிங்க. முதல் இது 2 பேர் வாசிக்க வலிக்கிட்ட நீங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இதுல ஒரு குட் பைபிள் ஸ்டடி என்று சொன்னா, சும்மா நாங்க நினைக்கிற இன்டர்பிரிட்டேஷனை கொண்டே இதுக்குள்ள திணிக்கப்படாது. அங்கு இயேசு நிக்கதேமுவுக்கு என்ன சொல்ல வாரார்? நிக்கதேமு இதை எப்படி அவர் விளங்கி இருப்பார்? இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு இதில் சில பேர் இதை பார்த்துட்டு சொல்லுவினம், அது ஜலத்தினாலே என்பது பேப்டிசம், ஆவியினால என்பது ஆவிக்குரிய ஆவியின் ஞான ஸ்நானம், தண்ணி ஞான ஸ்நானம். உண்மையே அந்த நாட்களில் யூத மக்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்குற இல்லை. யோவான் ஸ்நானன் ஒரு மனந்திரம்புதலின் ஞான ஸ்நானத்தை கொடுத்துக்கணும். இவங்க எல்லாம் அதை பெருசாக ஏற்கையில். அப்போ இது வாட்டர் பேப்டிசம் என்று சொன்னால் நிக்கதேமுக்கு அப்படி விளங்கிறாது. ஆவியினால் பிறக்கிறதும் சொன்ன இல்லைன்னா நீ பிரவேசிக்க மாட்டாய். அப்போ என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இது ஏன்னா இயேசுக்கு தெரிஞ்சது இதை சில பேர் சொல்கிறேன், நானும் படிப்பிச்சிருக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன். இல்லை ஜலத்தினால் பிறக்கிறன்றது அந்த தாயின் கற்பப்பையில் வாட்டர் பேக்கில் இருந்து அது உடைஞ்சு வர்றது. இது பிறகு ஆவியின் அனுக்கிரகத்தால் பிறக்கிறது தான் ஆவியினால் பிறக்கிறது. அப்போ இதுக்கு தான் எங்களுக்கு நல்ல பைபிள் டீச்சர்ஸ் இன்றைக்கு தேவை. இல்லைன்னா நாங்கள் அங்கே பரிசேயர் செய்த போல எந்த மூத்த போதகர் ஒரு மாதிரி படிப்பிச்சிருப்பார் இதை. ரைட். அப்போ நானும் அது அவர் சொன்னால் நல்லதானே இருக்கணும். அவர் நல்ல ஒரு மனுஷன். நான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். நீ வேதத்தை சரியாக விளங்கி படிச்சியா? இயேசு என்ன சொல்ல வந்தவர், அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்ல வந்தவர். இப்போ எனக்கு நேரம் இல்லை இதில் ஆழமாக போக. ஆனால் நான் சொல்லுவேன், வாட்டர் பேக் என்று ஜலத்தை சொல்கிறதோ வாட்டர் பேப்டிசம் என்று சொல்கிறதோ உண்மையாக நிக்கதேமு அப்படி விளங்கி இருக்க மாட்டார். சரி, 6ஆம் வசனம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். சரி நிக்கதேமு, நீ தாய்ந்த கற்பப்பையில் போய் பிறக்கிற அது மாம்சத்தினால் பிறக்கிறது. ஆவியினால் பிறப்பது தான் நான் கதைக்கிறேன், அது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்றுட்டு அவர் இன்னொரு இல்லஸ்ட்ரேஷனு கொடுக்கிறார். இதை யாரும் வாசிங்க பாப்பம். தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும்
அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆனால் ஆவியினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். இப்போ என்ன சொல்றாரா இருந்தா, இந்த அவர் சொன்ன மறுபிறப்பு வந்து ஆவியினால் பிறக்கிறது. அப்போ அது அவர் சொல்றார். இப்போ காற்று அடித்தால் காற்று எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னு தெரியும். ஒரு சத்தம் கேட்கும், காற்று அடிக்குதுன்னு தெரியும். அப்போ ஆவியினால் பிறந்தவனும் இப்படித்தான். ஆளை பார்த்தா பெரிய வித்தியாசம் இராது, ஆனால் அவனுடைய செய்கைகள், அவனுடைய கதைகள் இல்லை இருந்து தெரியும், ஓஹோ இவர் மறுபுறப்படைந்தவர். அப்போ நிக்கதேமியு கணக்க நல்ல காரியங்களை சொன்னாலும் இயேசுண்ட காதில் அங்கே மறுபுறப்படைஞ்ச அறிகுறிய காணேல. அதற்கு நிக்கதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? அப்போ ஒரு கண்டனம் சொல்றார். என்னடாப்பா இவைகள் எப்படி ஆகும்னு கேட்குற? இதைத்தானே வேதத்தில் சொல்லி இருக்கு. நீ போதிக்கிற, அறியாமல் இருக்கிற. அப்போ எனக்கு மடி, உங்களுக்கு மடி. நாங்கள் பல வேளைகளில் கர்த்தருடைய வார்த்தையை சரியாக கையாளணும். இப்போ அதில் தான் இந்த டிசைபிள்ஷிப் கிளாஸில் உங்களுக்கு ஒரு நன்மை வந்து, நான் கடவுள்கிட்ட அடி வேண்டும்னு தெரியும். சும்மா எந்த டினாமினேஷன் ஆக்கள் எனக்கு சொல்லி தந்ததா, இல்லை வேறொரு போதகர் சொல்லி தந்ததா, இல்லை எந்த அறகுற வேத படிப்போடு நான் பிரசங்கிக்காமல் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும் என்று நல்ல ஆராய்ச்சிகள் செய்து இதை படிப்பிக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் சத்தியம் என்று நம்பாதீங்கோ, உங்களோட ஆராய்ச்சியும் செய்யுங்கோ. ஆனால் உங்களுக்காக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் செய்து இதை பேசுகிறேன். அப்போ இன்றைக்கும் பார்த்துக்கோப்பார், என்னடா நீ போதகர எத்தனை வருஷம் இருக்கிற, இது உனக்கு தெரியாதான்? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் எல்லாம் மெய்யாகவே என்று சொன்னால் இன்னும் மெய்யாகவே மெய்யாகவே என்ற ஆணித்தரமான சத்தியம். நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ உங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை. அதான் அந்த லம்பானோன்ற வார்த்தை. நீங்கள் அதை ஃபுல்லாக ஏற்றுக்கொள்கிறீங்க இல்லை ரெண்டுட்டு. இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இதெல்லாம் எங்கே இருந்து வருகுதுண்டா, எசேக்கியல் 36ஆம் அதிகாரத்தில். அது உடனே நிக்கதேமு பிடிச்சிருப்பார். ஏன்னா பரிசேயர் எல்லாம் வார்த்தையை அவதானமாக படித்த ஆக்கள். இந்த மேசியா வருவதற்கு முதல் என்னெல்லாம் நடக்கும், யூத மக்களுக்கு என்ன நடக்கும், அப்பொழுது அவர் இதை கோட் பண்ணுறார். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். இப்போ இதில் என்ன சொல்கிறாரா இருந்தால், இந்த பழைய ஏற்பாட்டை, பழைய உடன்படிக்கைய யூத மக்கள் கவனமாக பின்பற்றாததால் பிறகு அவர்கள் கைதிகளாகி வேறு வேறு தேசங்களுக்கு போய் கடைசியில் அவர் சொல்கிறான், நான் திருப்பி கொண்டு வருவேன், நான் செய்த உடன்படி நீங்கள் மறந்தாலும் நான் மறக்கல. அப்போ அவர் சொல்கிறார், அந்த நேரம் கன சுத்திகரிப்பு செய்யும். ஏன்னா எவ்வளவோ விக்கிரகங்கள் உள்ளத்தில் வந்துட்டு. பிறகு சொல்றார், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இதில் இப்போ புதிதான ஆவி. அடுத்த வருஷம் இன்னும் தெளிவாக சொல்லுது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இப்போ முதல் பழைய உடன்படிக்கையை கொடுத்து 10 கற்பனைகளை கொடுத்து அந்த முதல் 5 புத்தகங்களையும் கொடுத்தும் யூத மக்கள் திரும்பி திரும்பி விலகி போனாங்க. அப்போ எசேக்கியல் தீர்க்கதரிசி கூடாக அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறார், இது சரி வராது.
நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து இதன்படி உங்களோட உள்ளம் திரும்ப திரும்ப திரும்புது. அப்போ புதிய உடன்படிக்கையில் என்ன செய்ய போகிறார்? அந்த எங்களோட பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து தண்ணியினால், தண்ணிக்கும் சுத்திகரிப்புக்கும் 2ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தோம். 6 ஜாடிகள் கால் கழுவுறதுக்கண்டு இருந்தது. அப்போ அங்கே அவர் அந்த ஜலம், நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்றது இப்போ நிக்கதேமுக்கு பற்றி இருக்கும். ஓ, அதை பற்றி தான் சொல்கிறோம். அப்போ இது ரெண்டும் ஒன்று தான். இதில் நாங்கள் பிறகு இதை பிடிச்சு ஜலத்தினாலே ஏண்டா இது, ஆவியினாலே ஏண்டா இதுன்றதெல்லாம் இது அவர் பைபிளில் கோட் பண்ணுறார். இன்னொரு வசனம் எரேமியா 31ஆம் அதிகாரம் 31லேருந்து 34. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். எல்லாம் சிதறி போய் டாஸ்பராவை போய் அவர் சொல்றார், திருப்பி எருசலேமுக்கு வருவினம் கொண்டருவன், புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்களுடைய தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். அப்ப இப்ப நிக்கதேமுக்கு பத்தி இருக்கு. ஓ இவர் இந்த புது உடன்படிக்கை. அப்ப என்ன விதமாய் நான் முந்தியும் சொல்லி இருக்கிறேன், நியாயப்பிரமாணத்தை எழுதின ஆவியானவர் இந்த கடைசி நாட்கள்ல எங்களுக்குள்ள வார டாக்டர் வீட்டை வார டாக்டர் வீட்டை வந்தா உங்களுக்கு வருத்தம், ஃபேமஸ் டாக்டர். இவர் ஆவியானவர், அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த ஆவியானவர் இப்ப எங்களுக்குள்ள வார நாங்க மறுபுறப்படையே ஆவியில பிறக்க. இப்போ அதுக்கு பிறகு வேற யாரும் படிப்பிக்க தேவையில்லை. இப்போ எனக்கு எல்லாம் இது எந்த பாட்டில் ஆவியானவர் படிப்பிக்கிறார். ஒவ்வொரு முறையும் நான் இப்படி தயார் பண்ணிக்க நான் கடைசி நேரம் மட்டும் வெளிப்பாடுகள் வருது. அப்போ இப்போ நிக்கதேமுக்கு தெரியும், ஓ இதை தான் அவர் சொல்றார் என்று சொல்லி. நீங்கள் இதை சிந்திச்சு பாருங்க, ஆராய்ச்சி செய்து பாருங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்றது, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். சரி, திருப்பி பகுதிக்கு வருவோம். பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி, இது அடை வார்த்தையில முதல் சொல்லி இருந்தது. பூமிக்கு அடுத்த காரியங்களை உங்களுக்கு சொல்லி நீ நீ வளத்துக்கு நீ போத பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல, அது அந்த கதை உங்களுக்கு தெரியும். எல்லாரும் சாகுற நேரம் ஆண்டவர் சொன்ன அந்த சர்ப்பத்தை வெண்கல சர்ப்பத்தை உயர்த்து அதை நோக்கி பார்த்தவர்கள் அந்த பாம்பு கடியிலேருந்து தப்புவினோம். மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இப்போ இதில் அவர் தீர்க்க தரிசனம் சொல்ற, மனுஷகுமாரனும் மரித்து உயிர்த்தெழுந்து பிறகு அவரை நோக்கி பார்க்குற ஆக்களுக்கு இந்த நித்திய ஜீவன். அப்ப இந்த நித்திய ஜீவன் என்ற வார்த்தையை தான் அப்போஸ்தலனாகிய யோவான் திரும்பி திரும்பி பாவிக்கிறார். இந்த பரலோக ராஜ்யம் என்றதை இந்த 3ஆம் அதிகாரத்தில் ரெண்டையும் கனெக்ட் பண்றார். மறுபுறப்படையோனும், மறுபுறப்படைஞ்சாதான் நித்திய ஜீவன் வரும், அப்பதான் நீங்க இந்த பரலோக ராஜ்யத்தை காண்பீர்கள். அதுக்கு பிறகு தொடர்ந்து தொடர்ந்து பாவிக்கிறது இந்த நித்திய ஜீவன்.
பிதாவோடு ஒரு நெருக்கமான உறவு. இயேசுவுக்குள்ள இருந்த அந்த ஜீவன் அதுதான் ஒளியாக இருக்கிறது என்றுட்டு தான் ஃபேமஸ் வேர்ஸ். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ. அங்க சர்ப்பத்தை பார்த்த மாதிரி அட இயேசு வந்து பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்தாவியை பெற்று எங்களுக்குள்ள ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். அவன் கெட்டு போகாமல், அவன் ஆத்துமா கெட்டு போய்கொண்டே இருக்கு, நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், இன்றைக்கு ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம் எல்லாரும் என்ன உங்களோட இயேசு மாத்திரம்தான் எங்களுக்கு விடுதலை, எங்களோட திருநாவுக்கரசர் செய்ய மாட்டாரோ, ப்ரொஃபட் முஹம்மது அவர் தானே கடைசி ப்ரொஃபட். அவையில் நிற்கிறேன் நாங்கள் ஏதோ இயேசுதான் ஒரு வழி என்றோன்னு எல்லாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறோம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசித்து ஏற்றுக்கொள்றவன். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டதாயிற்று. என்ன சொல்றாருன்னா, ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட், அவருக்கு கார்டியாலஜியும் தெரியும், லங்ஸை பற்றியும் தெரியும், டயபிட்டிஸை பற்றியும் தெரியும், ரைட்? அவர் வந்து உங்களோட இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட போய் அறிவுரை கேட்காமல், என்ன சொல்ல அறிவுரையை நீங்கள் கேட்காம இருந்தா சரி, உங்களோட வருத்தத்தால் சாக போறீங்களே. அப்போ அந்த இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். தடை அவர் தன் மகனை இவ்வளவு பாடுபட்டு அனுப்பி யூத மக்களை ப்ரிப்பேர் பண்ணி இதுகளை சொல்லி கொடுத்து, ஆனால் அதுக்கு பிறகு அவர் தான் அந்த டாக்டர், அவருக்கூடாகத்தான் பதில் என்பதை நீங்களோ சபை மக்களோ விசுவாசியாமல் இருந்தால் தென் அவர் என்ன செய்கிறது? இப்போ இதை நாங்கள் இன்றைக்கு நான் ரட்சிப்படைஞ்சிட்டேன் என்ன அவர் ஆண்டவர் கிறிஸ்து என்று நம்புகிறார். ஆனால் அவர்கிட்ட போறீங்களா? டாக்டர்கிட்ட போறீங்களா வருத்தம் என்றா? அல்லது அவர் ஆண்டவர் என்றா அவர்கிட்ட போறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் எனக்கு என்று சொல்லி. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரிகைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கு. அங்கே நாங்கள் பார்த்தோம், இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அதை அவர்களால் அணைக்க முடியவில்லை, ஆனால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. இப்போ இதில் அவர் சொல்றார் ஏனென்றா, ஒளி உலகத்தில் வந்திருக்குது, சத்தியம் வந்திருக்குது, ஆனால் நாங்கள் சில வேளையில் இருளைத்தான் விரும்புகிறோம். அப்போ இப்போ இதில் வந்தால் சிலது எங்களுக்கு பிடிக்காது. இயேசு அவற்றை ஒளி எங்களுக்குள்ளே இருக்கிற இருளை எடுத்து காட்டும். இப்போ நீங்கள் நான் படிப்பிக்கையும் நான் ஒரு பயபக்தியோட கடவுள்கிட்ட இருந்த ஆண்டவரே இதான் வார்த்தை சொல்லுது என்று சொல்லி நான் படிப்பிக்கிறேன். இப்போ போன முறை நான் சபைகளை வியாபாரமாக்கி இருக்கிறேன், எல்லாம் ஒரு சீரியஸ் குற்றச்சாட்டு. அப்போ அது சில வேளையில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் நான் தசம பாகம் ஒரு பிரமாணமாக படிப்பிக்கிறது பிழை என்று, அது என்ற தனிப்பட்ட முறையில் நான் இதை பற்றி படித்து வந்த முடிவு. ஆனால் ஒரு கொள்கையாக ஒரு பிரின்சிபிளாக நல்ல ஒரு காரியம். உண்மையாக சனம் 10% மேலேயும் கொடுக்கறது நல்ல. அதில் உங்களோட சபையே நீங்கள் தாங்க போகிறீங்களா இருந்தால், இப்போ சிபிஎம் சர்ச்சிலையெல்லாம் அவையில் பெருசாக கட்டாயப்படுத்துகிற இல்லை, ஆனால் அவையில் வேண்டுற பில்டிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கேஷுக்கு தான் வேண்டு வேணும். ஏன்னா வேண்டிய சனங்கள் அப்படி அள்ளி கொடுக்குது. ஓகே, ஆனால் என்னென்னா
ஐயோ நான் இந்த சபைக்கு வந்தால் நான் காசு கொடுக்கணும், அல்லது இந்த டிசைபிள்ஷிப் கிளாஸில் வந்தால் பாஸ்டர் அலெக்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக பேசுவார், சூடாக பேசுவார், இவருக்கு என்ன தெரியும் வேதம் ரெண்டதால சில வேளையில் வரமாட்டினான். பொல்லாங்கு செய்கிறவனும் ஒளியை பாய்க்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். வெளியாகும் படிக்கு இல்லை சத்தியத்தின்படி செய்கிறவனோ, சத்தியத்தை தேடி ஓடுறவங்க, the truth will set you free. தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான். அவன் பிழைகளை செய்திருந்தாலும் அவன் சத்தியத்தை விரும்புகிறதால இந்த டிசைபிள்ஷிப் தளம் அப்படியான சத்தியத்தை தேடி ஓடுற ஒரு தளமாக இருக்கணும். அவன் சொன்னான், ஓகே, அவன் சத்தியத்தை தான் தேடி ஓடினவனாக இருந்தா இந்த சத்தியம் அது இங்கே மாத்திரம் இல்லை, நீங்கள் வேறு இடங்கள்லையும் உங்களோட சொந்த படிப்புகள்லையும் சத்தியத்தை அறியும் பொழுது நீங்கள் அதுக்குள்ளே வருவீங்க. ஆனால் இல்லை, இருளை விரும்புகிறாக்கள், சபையை வியாபாரமாக்கினாக்கள், என்ன பாஸ்டர் இப்படி கதைக்கிறார், பைபிளுக்கு எதிராக கதைக்கிறார், இதில் நான் வந்தால் தசம வாங்க கேட்குறத நிப்பாட்ட வேண்டி வரும். நீங்கள் நிப்பாட்டணும்னு நான் சொல்லல, ஆவியானவர் சொன்னால் செய்யுங்கோ. எந்த வேத படிப்பில் நான் விளங்கினதை சொல்கிறேன், அதை ஒரு பிரமாணமாக படிப்பிக்கிறது அது உண்மையாக பிழை. ஆனால் சபையை மக்கள் தாங்கணும், பிள்ளைகள் பெற்றாரை தாங்கணும் என்ற மாதிரி. சரி, இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்துக்கு வந்தார்கள். இப்போ எருசலேம் வந்து யூதேயா ப்ரொவின்ஸில் இருந்தது. இப்போ அவரும் சீசரும் அந்த எருசலேம் தேவாலயத்தில் போய் பெரிய விளையாட்டெல்லாம் காட்டி, அப்புறம் அடுத்த நாள் இந்த ஃபேமஸ் பரிசேயர் வந்து நிக்கதேமு அந்த இன்டராக்ஷன் எல்லாம் முடிச்சு, இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் கொஞ்சம் அந்த ஒரு யூதேயாண்ட கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயினோம். அங்கே அவர் அவர்களோடே சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோனான் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். அப்போ இயேசுவும் சீடர்களும் ஞானஸ்நானம் கொடுக்கினம், யோவானும் கொடுக்கினம். அந்த இடம் ஏனாம், அங்கே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினால். இப்போ இதில் ஒன்று நாங்கள் பார்க்கலாம், இந்த குழந்தை ஞானஸ்நானம், தெளிப்பு ஞானஸ்நானம், அது பைபிளோட ஒத்து போகிற ஒரு காரியம் இல்லை. இது இப்போ உங்களுக்கு பேருக்கு இது பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். மெயின்லைன் சர்ச்சஸில் இன்றைக்கு சில பேர் இன்னும் பேபி பேப்டிசம் ஓகே, ரைட், அது பிறகு கன்ஃபார்ம் பண்ணுவினோம். இப்போ வார்த்தைக்கு அதுக்கு பெரிய சப்போர்ட் இல்லை, எதனா பிரமாணமாக்க மாட்டேன். ஆனால் வார்த்தையின்படி இங்கே பாருங்க, தண்ணி மிகுதியாக இருந்தபடியினால் அந்த முழுக்க ஞானஸ்நானம். ஆனால் ரெண்டு பேரும் அதை கொடுக்கினோம், யோவானும் கொடுக்கிறார், இயேசுன்ற சீடர்களும் கொடுக்கினோம். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவானிட்டையும் பெருகினம், இயேசுட்டையும் பெருகினம். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. இதனால் அதுக்கு முதல் நடக்குது, இது அவர் காவலில் வைக்கப்படைக்க முதல். அப்பொழுது யோவானுடைய சீசரில் சிலருக்கும் யூதருக்கும், இது இங்கிலீஷ் பைபிளில் ஒரு யூத தலைவனுக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்போ இதில் யார்கிட்ட ஞானஸ்நானம் சரி, பேசிக்கலி யாருக்கு அதிகாரம் இருக்குது இப்படி ஞானஸ்நானம் கொடுக்க? பரிசேயர்களும் தேவாலய தலைவர்களுமா, யோவான் ஸ்நானனா, இயேசுவா, என்னவோ அதில் சுத்திகரிப்பில் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, யார்? யோவானுடைய சீசர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, இயேசுவை பற்றி கேட்கினோம், அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரோ,
இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள். ஏன்னா யோவான் ஸ்நானம் தான் இந்த யூத மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற விளையாட்டை தொடங்கினவர். அதுக்கு முதல் ஒரு அந்நிய இனத்தை சேர்ந்தவன், ஒரு ஜென்டாயில் வாரதா இருந்தால் தான் பேப்டிசம் இருந்தது. அப்போ அது யோவான் ஸ்நானன் தான் யூத மக்களுக்கு கொடுத்தது மனம் திரும்புங்கன்னு சொல்லி. அப்போ இப்போ இயேசுவும் கொடுக்கிறார். அப்போ இவர்கள் போய் பாருங்க, அதுக்குள்ளே ஒரு பொறாமை இன்றைக்கு பயங்கரமாக எங்களோட ஊழியங்களில் இருக்குது. என்ன யோவான் பிரதியுத்தரமாக யோவான் என்ன சொல்கிறார்? இப்போ இவர்களுக்கு அடிப்படை கோபம் அந்த சுத்திகரிப்பு அது எல்லாத்துக்கும் முதல் அங்கே போயினோம் எல்லாரும். இன்றைக்கு நாங்களும் அப்படித்தான், ஐயோ எங்களோட சேர்ச்சை விட்டு போட்டு எங்களோட சேர்ச்சுக்கு 5 வருஷமாக வந்தவர் இப்போ இவர் களவெடுத்துட்டார். யோவான் என்ன சொல்கிறார்? பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இயேசுவை பற்றி சொல்கிறார். லுக், அவருக்கு அந்த அதிகாரம், அந்த அழைப்பு பரலோகத்தில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நான் கிறிஸ்துவ அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். இப்போ இன்றைக்கும் அன்பானவர்களே, எங்கட சர்ச்சுக்கு வந்த ஒருத்தர் இன்னொரு சர்ச்சுக்கு போனால் களவெடுத்துட்டதுக்கு முதல் அவர் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரா? அது என்ற மந்தைக்கு அது பெட்டராக இருக்குமா? நாங்கள் என்னென்னா எங்களுக்கு போதகர் மேருக்குள்ள உண்மையான உறவில்லாததால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் வளர்த்த கோழியை அவர் களவெடுத்துட்டார், அல்ல நான் வளர்த்த ஆட்டை. நாங்கள் எப்போ கவலைப்படணுமா இருந்தால் அவர் சத்தியத்தை படிப்பிக்காமல் வேறு வேறு காரியங்களுக்காக மந்தைகளை கவர்றாரா இருந்தால் கொஞ்சம் கவலைப்படணும். மற்றபடி இல்லையப்பா, என் மந்தைக்கு பக்கத்தில் அவர்கிட்ட சர்ச் இருக்குது, அவரும் நல்லா படிப்பிக்கிறார். சரி விடுங்க, அவன் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். என்ன இதுலேயே அவரோட போய் மோதி யோவான் ஸ்நானன் அவன் வித்தியாசமாக பார்க்குறான். என்ன நான் கிறிஸ்துவல், அவர் தான் கிறிஸ்து, அவருக்கு சாட்சியாக நான் வந்தேன். மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாட்டி என்றது சபை. மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவன் சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கும் சம்பூர்ணமாயிற்று. நான் மணவாளன் தோழன், அவர் தான் மணவாளன், சபைதான் மணவாட்டி. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஐயோ, இயேசு பெருகோணும், நாங்கள் சிறுவோணும். இது நாங்கள் சாத்தான் எங்களுக்குள்ள நான் பெருகோணும், எந்த சபை பெருகோணும், எந்த ஊழியம் பெருகோணும் என்ற நேரம்தான் இந்த போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் வருது. இயேசு பெருகோணும், சரியப்பா நீ அந்த சபையில் போய் அதில் உனக்கு நல்ல டீச்சிங் கிடைக்குமா இருந்தா சரி. அப்போ நான் இதுலேயும் பார்த்தீங்களா இருந்தால் ஆரம்ப நாட்களில் இருந்து நான் தான் இந்த ஜூம் கனெக்ஷன்ஸ், இந்த இங்கிலீஷ் ஸ்கூல் எல்லாம் எனக்கு ஒரு விசுவாச வரம் இருக்கிறதால துணிஞ்சு ரங்கினது. அப்புறம் வேறங்க உண்டைக்கு பிரேமினியன்டி எவ்வளோ வடிவாக அதை செய்கிறார். அப்போ பிரேமினியன்டியை பார்க்கபடிக்கு நான் என்னப்பா அதை செய்வான். இவ்வளோ ஒரு நல்ல சிஸ்டர், இவ்வளவு பொறுமையாக இதை செய்கிறார். அவள் பெருகட்டும் என்ன. அப்போ நான் இப்பையும் சொல்கிறது, டாக்டர்லேயும் சொல்கிறது, ஃபிட்டிலேயும் சொல்கிறது, ஃபிட்டுக்கு தலைவராக நான் இருக்க தேவையில்லையாப்பா. நான் கடவுள்கிட்ட சித்தம் செய்ய விரும்புகிறேன். இதுக்கு கடவுள் இன்னொரு ஆளை கொண்டு வந்தா பிரேமினியன்டி மாதிரி நான் சொல்லுவேன், சரி நீங்கள் செய்யுங்க, உலகத்தில் செய்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது. நான் அவருக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன். அவர் பெருகோணும், நாங்கள் சிறுகோணும். சரி, டீச்சிங் கூட டிசைபிள்ஷிப் டீச்சிங் எனக்கு பிடிக்கிற இல்லை. என்னடா அப்போ நானே படிப்பிச்சோன்னுருக்கிறேன் இல்லை. வார்த்தையை சரியாக கையாளுற ஒரு ஆள் இப்போ நீங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆக்கள்,
ஆனால் அந்த லோகோஸை சரியாக பிடிக்கிறீங்களா? அப்போ அப்படி ஒரு ஆள் வந்தால் நான் ரங்க வேண்டியதானே சரி என்றால் இயேசு பெருகணும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார் இயேசு. அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்றதில்லை. இயேசு ஜலத்தினாலும் ஆவியினாலும் சொன்னதையெல்லாம் இவருக்குடனே பத்தையில். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். கடைசி வசனம், குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். நாங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்தோம், இந்த யோவான் சுவிசேஷத்தின் அடிப்படை நோக்கம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இவைகளை நான் எழுதியிருப்பதன் காரணம் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நீங்கள் விசுவாசிப்பதன், அதற்கூடாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும். இங்கேயும் பாருங்க, கன்னடங்கள்ல அதுக்கு ஹிண்ட் பண்ணுவார். குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். அதான் பரலோக ராஜ்யம். அவர்கிட்ட ஆட்சிக்கு நீங்கள் இடம் கொடுக்க, அவரோட உறவாக இருக்க, அந்த உறவி ஒளி, அதால கனி, உள்ளத்தில் சந்தோஷம். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. இல்லை, நாங்கள் அவரில் தொடர்ந்து, அவர் தான் ஆண்டவர், அவர் என்னைப்படி செய்யணும், அவர் தான் கிறிஸ், அவர் தான் டாக்டர், நான் அவர்கிட்ட திரும்பணும். அப்போ இதில் தான் முடிக்கிறேன். தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். ஏன்னா நாங்கள் எல்லாம் பாவம் செய்துட்டோம். எங்கட பாவங்கள் கழுவப்படுறதுக்காகத்தான் அவர் சிலுவையில் அறையுண்டு உயிர்த்தலை பண்ணினவர். அது சுத்திகரிக்கப்படுறதுக்கு தான் அவர் உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். இல்லைன்னா அவருடைய கோபம், அவர் எங்களை என்னத்துக்கோ அழைக்க, நாங்கள் என்னத்துக்கோ பின்னாலே எத்தனையோ விக்கிரகங்களை எல்லாம் உருவாக்கி ஊழியத்தையும் விக்கிரகமாக்கி. இதில் தான் நான் கேட்ட கேள்வி, குடும்பமாக கலந்துரையாடி பதிலளிக்க வேண்டிய கேள்விகள். உங்களோட பிள்ளைகள்கிட்ட கேளுங்கோ, உங்களோட மனைவியிட்ட கேளுங்கோ, நீங்கள் எல்லாம் மறுபுறப்படைந்து விட்டீர்களா? இப்போ என்னத்தை வச்சு இன்றைக்கு என்ன மறுபுறப்பண்டு இதை நாங்கள் ஓதி எல்லாம் ஓகே சரி பிரைஸ் தி லார்ட் சொன்னால் மறுபுறப்படைஞ்சேன்னு நினைக்கிறேன். மறுபுறப்படைஞ்சிட்டிங்களா இருந்தால் ஜீவன் இருக்கணும், ஜீவன் இருந்தால் ஒளி இருக்கணும், சாட்சி இருக்கணும், ஆட்சி இருக்கணும். ஏன்னா எப்போ எங்களுக்கு பத்துதோ அவர் தான் தேவனுடைய குமாரன், அவர் தான் ஆண்டவர், அவர் ஆளுகைக்கு நான் இடம் கொடுக்கணும், அவர் தான் கிறிஸ்து. என்ன பிரச்சனை? காசு பிரச்சனையா, நோய் பிரச்சனையா, உறவு பிரச்சனைகளா, எந்த பிரச்சனையிலையும் டாக்டர்கிட்ட போகணும். என்ன அதுதான் உண்மையாக மறுபுறப்படைஞ்சதுக்கு அறிகுறி. இல்லை நான் பெரிய ஐயோ பாஸ்டர் ஜபிங்கோ எனக்கு இப்படி அநியாயம் செய்துட்டாங்களே, இல்லை என்றால் மறுபுறப்படைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போ உங்களுக்கு சொல்ல அப்படின்னா உண்மையாக மறுபுறப்படைஞ்ச இந்த பிள்ளை மறுபுறப்படைஞ்சதா தெரியலையே, இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த மறுபுறப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாது. இது தேவனால் ஆவியினால் பிறக்கணும், அதை அவற்றவே இல்லை. நான் உங்களுக்கு மறுபுறப்பை தெரியலாது. நான் வார்த்தையை படிப்பிக்கலாம், ஆனால் அந்த வார்த்தையை ஆவியானவர் பாவிச்சு உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வருவார். அது மாதிரி நீங்களும் பிள்ளைகளை மறுபுறப்படைய பண்ணலாது. இந்த வேத வசனங்களை சொல்லி கொடுத்து, உங்களோட அனுபவங்களை சொல்லி கொடுத்து, அந்த பிள்ளைகளும்
அவரை அப்படி ஏற்றுக்கொள்ளுவினமாக இருந்தால் அந்த வெளிப்பாடு அவைகளுக்கு வருமா இருந்தால் அங்கே கனி இருக்கும், குடும்பத்தில் உள்ளத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில் சாட்சிகள் இருக்கும். இப்போ இதுக்காக நீங்கள் செய்யக்கூடியது ஜெபிக்கலாம். நீங்கள் ஜெபிக்கலாம். மற்றது வார்த்தையை இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். சொல்லி கொடுக்குற நேரம் ஆவியானவருக்கு வார்த்தையில் இருந்து நல்ல விருப்பம் தானே. சரியா? பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் ஒரு ஜெபத்தோடு முடிக்கிறேன். பிதாவே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் சத்தியத்தை தேடுகிறவர்களாக பிதாவே, இந்த ஜீவனை ருசி பார்க்கிறவர்களாக, நித்திய ஜீவன் இந்த ஒன்றைத்தான் நாங்கள் மரிக்கும் பொழுது எங்களோடு கொண்டு போக முடியும் பிதாவே. நாங்கள் இயேசுவை பற்றி கொண்டு பிதாவே, ஊழியத்தை அல்ல, ஈவன் குடும்பத்தை கூட அல்ல பிதாவே, இயேசுவை பற்றி கொண்டு அந்த வார்த்தையை நல்லா அறிந்து புரிந்து உம்மை பின்பற்ற ஃபிட் குடும்பத்தை தருகிறோம். நான் சொன்னதில் பிழையான காரியங்கள் இருந்தால் அல்ல பிழையான முறையிலே நான் சொல்லியிருந்தால் பிதாவே, என்னுடைய பாவங்கள் போதகர்மாருக்கு பாதிப்பை கொண்டு வராமல் நீர் அந்த பிழைகளில் இருந்து அவர்களை காப்பாற்றும். ஆனால் என்னுடைய மை ஹார்ட் கிரை ஃபாதர், நாங்கள் எல்லாம் உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய அடையாளங்களை கண்டு அந்த ஜீவன், அந்த ஒளி எங்களுக்குள் இருப்பது, அந்த சத்தியம் பாவ கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொண்டு வரட்டும். ஒவ்வொரு பாஸ்டரையும் ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கூட்டம் முடிஞ்சது. நாங்கள் இதோட நீங்கள் போக விரும்புகிற ஆக்கள் போகலாம். உங்களோட குடும்பங்களில் நீங்கள் இதுகளை கதைச்சு நாங்கள் எனக்கு ஒரு ரிப்ளை போடையிலுமா இருந்தால் எனக்கு தெரியும், அட இந்த குடும்பம் உண்மையை சத்தியத்தை தேடுதல். அண்ட் நீங்கள் இல்லை என்றாலும் நீங்கள் பாவிகள் உங்களை ஆக்கின தீர்ப்புக்கு உள்ளாக்க நான் விரும்பலை. ஆனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வளருவோம். உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம், அல்லது பாஸ்டர் நீங்கள் இப்படி சொன்னீங்கள், இது என்னால் ஒத்துக்கொள்ள முடியலை, இட்ஸ் ஓகே. அதையெல்லாம் அவற்றை மகனை